ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேற ஒன்றுமில்லை என்றார். மார்க் 12:31. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, தன்னை நேசிக்காதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். நமக்கு ஒரு நியாயம், பிறனுக்கு ஒரு நியாயம் என்று சில சமயம் நாம் வாழ்ந்து விடுவது உண்டு. உன் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பது முதலாவது பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாவது கற்பனையே உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதாகும். 10 கற்பனைகளையும் ஒன்றிணைத்து இயேசு சொன்ன இவைகளை விட பெரிய கற்பனை எதுவும் இல்லை. இந்த கற்பனையை நான் கைக்கொள்ளுகிறேன் என்று பலர் திருப்திப்படுவதுண்டு. ஆனால் இரண்டாவது கற்பனையை பாராமுகமாகவே விட்டு விடுகிறோம். நிறைவேற்ற வேண்டும் என நினைப்பவர்கள் கூட தங்களிடத்தில் அன்பு கூறுகிற அளவிற்கு பிறரிடத்தில் அன்பு கூறுகிறார்களா என்பது சந்தேகமே. விலை உயர்ந்த ஆடைகளை நமக்கென்று வாங்குகின்ற நாம் மற்றவர்களுக்கு நாம் உபயோகித்து பழசாய் போனதை கொடுப்பதில் திருப்தி அடைந்தால் கற்பனையை மீறுகிறோம். நமக்கு மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்று எண்ணுகிற நாம் மற்றவர்களை மன்னிப்பதில் தயங்குகிறோமே. முதலில் நமது சிந்தை மாறினால் தானாகவே செயலில் அது வெளிப்படும். நமது கண் முன்னால் பல தேவைகளோடு நிற்கிறதை பார்க்கிறோம். நமது தேவைகளும் நமது பிரச்சனைகளும் நமது கண்ணை மறைத்து பிறரை காண முடியாமல் செய்து விடுகிறது. இதிலிருந்து வெளிவர முதலில் நம்மை போலவே பிறரையும் நேசிக்க வேண்டும் என நாமே தான் விரும்ப வேண்டும். பின்னர் தேவ ஆவியானவரின் துணையோடு தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து நம்மை ஆராய்ந்து நம்மை போலவே பிறனையும் குறைவில்லாமல் நேசித்து நமது வாழ்வில் தேவ அன்பை பிரதிபலிப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, எங்களது சிந்தையானது கிறிஸ்து இயேசுவின் சிந்தையை போல பிறரை நேசிக்கும் அன்பால் மெய்யாகவே நிறைந்திருக்க கிருபை தந்தத்தை ஜெபிக்கிறோம். அன்பின் கர்த்தாவே, எங்கள் குடும்பத்தினரையும் நண்பர்களையும் உங்க அன்பான கரங்களில் ஒப்படைக்கிறோம். உமது திட்டத்தின்படி, உமது சித்தத்தின்படி அவர்கள் வாழ்வில் செயல்படுத்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு நாளும் நாங்கள் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சவால்களையும் சமாளிக்க தேவையான வலிமையையும் தைரியத்தையும் எங்களுக்கு தந்தரல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் படைத்த இயற்கையின் அழகை ரசிக்கும் கண்களையும் சத்தியத்தை பேசும் நாக்கையும் உம்முடைய அன்போடு மற்றவர்களை நேசிக்கும் இருதயத்தையும் பகுத்தறிவுள்ள மனதையும் மற்றவர்களின் துன்பத்தை மனதுருக்கத்தோடு புரிந்து கொள்ளும் இருதயத்தையும் எங்களுக்கு தந்தரல வேண்டும் என ஜெபிக்கிறோம். தேவனே, வாழ்க்கையில் கடினமான தருணங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது அவைகளை எதிர்கொள்ள தேவையான பொறுமையாலும் தைரியத்தாலும் அன்பாலும் தயவாலும் தேவரீர் எங்களை நிரப்பிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவனே, பிறருக்கு தீமை செய்கிற எண்ணமோ மற்றவர்களை பார்த்து பொறாமையான சிந்தனைகள் எங்களுக்குள் வராதபடி காத்து கொள்ள எங்களுக்கு இருதயம் தந்தள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சமாதானம் இழந்து உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற ஒவ்வொருவருக்கும் உங்க சமாதானத்தை தந்தள்ள வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரின் அப்பம், தண்ணீர், வருமானம், பொருளாதாரம், தொழில், வேலை, வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் போக்குவரத்தில் வழிகளில் எல்லாம் தூதரின் காவலை தந்தள்ளவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடன் தொல்லையினால் கஷ்டப்படுகிறவர்கள் கடன் இல்லாத வாழ்க்கை வாழ ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உலகம் எங்கும் பரவி வரும் போதைப் பொருட்களினாலே பெருகி வருகிற பாவங்கள், அருவருப்புகள் யாவும் அகற்றப்படவும், அதை கள்ளச்சந்தையில் விற்பவர்கள், கடத்தி கொண்டு வருபவர்கள் தண்டிக்கப்படவும், பாவத்தை வெறுத்து மனம் திரும்பவும் தேவன் வழி நடத்திட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பலவிதமான பலவீனங்களோடும் வியாதிகளோடும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுகிறவர்களுக்காகவும் தொடர் சிகிச்சையில் இருப்பவர்களுக்கும் கர்த்தர் இரக்கம் செய்து அவர்களை உமது தழும்புகளால் குணப்படுத்தி தீர்க்காயுடன் வாழ தேவன் வழிநடத்திட வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, குடும்பங்களில் தேவ சமாதானம் பெருகவும், பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து சாத்தானை மேற்கொண்டு ஜெயம் பெற்ற வாழ்க்கை வாழவும், வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தள்ளி திருமண வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கவும், கற்பத்தின் கனிக்காக காத்திருப்போரின் விசுவாசம் பலப்பட குறைகள் அகலச் செய்து
சந்தானம் விருத்தியடைய செய்யவும், கர்ப்பஸ்திரிகளின் கர்ப்பத்தை ஆசீர்வதித்து குறித்த காலத்தில் சுகப்பேர் உண்டாக செய்திடவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், தேசம் இரட்சகரை அறியும் அறிவிலே பெறப்படவும், பாவ சாப கட்டுகளிலிருந்து மக்கள் விடுதலை பெறவும், பரிசுத்தமான வாழ்க்கை வாழவும் தேவனை வழி நடத்திட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வட மாநிலத்தில் ஊழியம் செய்கிற ஊழியர்கள், மிஷினரிகள் நலன் காக்கப்படவும், பாதுகாப்பாய் வாழவும், அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மனம் திரும்பவும் ரட்சிக்கப்படவும், கர்த்தர் மகிமைப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.